ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கரண்ட் மார்க்கெட்ல வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு. ஸோ அதுல 5 கம்பெனி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி என்னன்னு பார்த்தோம்னா, அசோகா பில்கான். அசோகா பில்கான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 5177 கோடியா இருக்கு. ஸோ இவங்களோட புக் வேல்யூ வந்து ரூ. 139 இருக்கு. ஸோ கரண்ட்டா ஸ்டாக் வந்து 184 அப்படிங்கிற மாரியான பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 20.7 மடங்கு இருக்கு. ஆனா ஸ்டாக்கோட பி வந்து 2.95 அப்படிங்கிற ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆகுறத நாங்க பார்க்குறோம். ஸோ இதுல வந்து ப்ரொமோட்டர் வந்து 54.5% ஹோல்டிங்கும், எஃப்ஐஐ பிளஸ் டிஐ வந்து 21.4% ஹோல்டிங்கும், பப்ளிக் கிட்ட வந்து 24% ஹோல்டிங்கும் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் அப்படிங்கிற வேல்யூ பார்த்தோம்னா 16 கோடி கிட்ட இருக்கு. அதாவது கரண்ட் கம்பெனியோட மார்க்கெட் கேப் விட 3, 4 மடங்கு அதிகமாவே இருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்க்கும்போது 2021 அப்படிங்கும்போது 4,900 இருந்த சேல்ஸ் வந்து இப்போ கரண்ட்டா வந்து 10,000 கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 273 கோடியிலிருந்து 1,734 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே கம்பெனி வந்து கன்டினியூஸா ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதனால தான் அசோகா பில்கான் வந்து ஒன் ஆஃப் த அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா நாங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் எல்லாமே வீக்கா இருக்கும்போது டாடா மோட்டார்ஸ் வந்து ரூ. 1,050 வரைக்கும் ஹை போயிட்டு 30, 40% கிட்ட டவுன் ஆச்சு. கரெக்ட்டா வந்து ஸ்டாக் 715 அப்படிங்கிற மாரியான பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே வந்து அண்டர் வேல்யூடா இருக்கிறதா நாங்க பார்க்குறோம். ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து அவங்க நெறையா அவங்களோட டெப்ட் எல்லாமே ரீபே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கம்பெனிக்கு இப்போ வந்து ஜிஎஸ்டி மூலியமா அவங்களுக்கு நெறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது ஜிஎஸ்டியோட டாக்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கனால, ஸோ இன்னுமே நெறையா கார் வந்து சேல் ஆகும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கிறோம். ஸோ கம்பெனியோட இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 37.9 இருக்கு. ஆனா கரண்ட்டா ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 12.2 அப்படிங்கிற மாரியான அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 42.6% ஹோல்டிங்கும், எஃப்ஐ பிளஸ் டிஐ கிட்ட 34.1% ஹோல்டிங்கும், பப்ளிக் கிட்ட 23% ஹோல்டிங்கும் அவங்ககிட்ட இருக்கு. கரெக்ட்டா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மார்ச் 2021 அப்படிங்கிற ஒரு சமயத்துல 2,49,000 கோடியா அந்த சேல்ஸ் வந்து 4,39,000 கோடியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 13,000 கோடி மைனஸ்ல இருந்த ப்ராஃபிட் வந்து இப்ப 28,000 கோடி பிளஸ் அப்படிங்கிற மாரியான இம்ப்ரூவ்மென்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கம்பெனி வந்து சேல்ஸ்லயே ஆகட்டும், ப்ராஃபிட்லயே ஆகட்டும் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாம கம்பெனியோட டீமர்ஜர் வரும்போது, இன்னுமே கம்பெனியோட பொட்டன்ஷியல் வந்து அன்லாக் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கதா பார்க்கிறோம். ஸோ அதனால டாடா மோட்டார்ஸும் நாங்க அண்டர் வேல்யூடா பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பாம்பே பர்மா ட்ரேடிங். ஸோ இந்த கம்பெனியும் வந்து ஃபுட் ரிலேட்டடான நெறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக் பண்றாங்க. டீ, காஃபி அப்புறம் வந்து பிளான்டேஷன் ப்ராடக்ட்ஸ், பிஸ்கட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஆட்டோ எலக்ட்ரிக் அண்ட் ஒயிட் குட்ஸ், வெயிங் ப்ராடக்ட்ஸ், அதேமாரி ஹாரிகல்ச்சர், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டென்டல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது 12,998 கோடியா இருக்கு. இவங்களோட ஸ்டாக் வந்து கரண்ட்டா வந்து இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்பவே லோவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 64.8ல இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 11.5 அப்படிங்கிற மாரியான ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இவங்களோட டெப்ட் டூ ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா 0.28ல தான் இருக்கு. இவங்களோட புக் வேல்யூ வந்து 807 அப்படிங்கிற மாரியான பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டா வந்து 1,863 அப்படிங்கிற மாரியான பிரைஸ் ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் கிட்ட 74% ஹோல்டிங்கும், எஃப்ஐ பிளஸ் டிஐ கிட்ட 10% ஹோல்டிங்கும், பப்ளிக் கிட்ட 15.2% ஹோல்டிங்கும் இருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 13,396 கோடி இருந்த சேல்ஸ் வந்து 18,298 கோடியா வந்து இம்ப்ரூவ் காமிச்சிருக்காங்க. அதே மாரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, 1,200 கோடியிலிருந்து 2,200 கோடி வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நல்லா கன்சிஸ்டன்ட்டா க்ரோ ஆகும் பட்சத்தில, ஸோ இன்னுமே இதுல வந்து பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் நாங்க பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட பி வந்து ரொம்ப லோவா இருக்குங்காட்டிக்கு இன்னுமே இது ஹை குரோத் குடுக்கும் அப்படிங்கிற மாரியும் எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் த அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா நாங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது சூரியா அக்ரோ கெமிக்கல். ஸோ சூரியா அக்ரோ கெமிக்கலோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1,145 கோடி. இவங்க வந்து ஃபெர்டிலைசர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்க்கும்போது 30.1 அப்படிங்கிற மாரியான இண்டஸ்ட்ரி பிஇ இருக்கு. ஆனா கரண்ட்டா ஸ்டாக் வந்து 4.5 அப்படிங்கிற மாரியான அஃபோர்டபுளான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து கரண்ட்டா ஸ்டாக் வந்து 272 அப்படிங்கிற மாரியான பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 441 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து புக் வேல்யூ விட ரொம்பவே லோவான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் வந்து 65.2% ஹோல்டிங்கும், எஃப்ஐ பிளஸ் டிஐ வந்து 2.76% ஹோல்டிங்கும், பப்ளிக் கிட்ட 32% ஹோல்டிங்கும் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2021ல 2,404 கோடி இந்த சேல்ஸ் வந்து 4,436 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா -126 கோடியிலிருந்து 231 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பேஸ் ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் பொறுத்து இந்த இந்த செக்டாரோட
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த செக்டார் வந்து ஃபியூச்சர்ல நல்லா க்ரோ ஆகும்போது, அது கூடயே சேர்ந்து இந்த கம்பெனியும் வளரும். கரண்ட்டா வந்து இது அண்டர் வேல்யூடா இருக்கிறத நாங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபைனலா பார்க்க போற ஸ்டாக் வந்து, இதுவும் வந்து ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ரிலேட்டடான கம்பெனி தான். ஸோ ஜிஎன்எஃப்சி. ஜிஎன்எஃப்சியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது 7,407 கோடியா இருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 22.4 அப்படிங்கிற மாரி இண்டஸ்ட்ரி பிஇ இருக்கு. இதோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 13.2 அப்படிங்கிற மாரி இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ காட்டிலும் இவங்களோட ஸ்டாக் பிஇ ரொம்ப லோவான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஸோ இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 584. ஆனா கரெக்ட்டா ஸ்டாக் வந்து 504 அப்படிங்கிற மாரியான ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்குது. அதே மாரி இவங்களோட ப்ரமோட்டர் வந்து 41.3% ஹோல்டிங்கும், எஃப்ஐஐ பிளஸ் டிஐஐ கிட்ட 23.2% ஹோல்டிங்கும், பப்ளிக் கிட்ட 35.5% ஹோல்டிங்கும் இருக்கு. ஸோ இவங்க வந்து 3.5% வந்து டிவிடெண்ட் ஈல்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 5,129 கோடியா இருந்த சேல்ஸ் வந்து 7,892 கோடிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 697 கோடி, 1,710 கோடி, 1,470 கோடி, அதே மாரி 490 கோடி, 598 கோடி. ஸோ இந்த ப்ராஃபிட் எல்லாமே டிஃபர் ஆகுறதுக்கு ரீசன் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து சேஞ்ச் ஆகுற ரீசன் தான். அதுவும் இல்லாம இவங்களும் கெமிக்கல் செக்டார் அப்படிங்கிறங்காட்டிக்கு இவங்களோட பேஸ் ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்னால இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் நெறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இந்த கம்பெனியும் வந்து ஃபியூச்சர்ல கெமிக்கல் ரிலேட்டடான செக்டார் பூம் ஆகும்போது, இவங்களுக்கும் நெறைய அட்வான்டேஜ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 5 கம்பெனிஸ் தவிர வேற என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் அண்டர் வேல்யூடா இருக்குன்னு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நாங்க டெலகிராம் சேனல்ல அப்கமிங் டேஸ் ஆர் வீக்ஸ்ல வந்து நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரெகுலரா நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக்க பத்தி நம்ம பேசலாம்? இல்ல எந்த கம்பெனிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத பத்தியும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மறக்காம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.